ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான கும்பராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும், இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பதிவு கும்ப ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரும் கிடையாது, 30 ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கும்ப ராசியில் 30 ஆண்டுகளுக்கு அப்புறமா சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சூரியன் கூட்டணி அமைக்கப் போகிறாரு. 30 நாட்கள் தான் என்றாலும் 30 ஆண்டு காலம் போல கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மகத்துவம் நிறைந்த மாசி மாதத்தில் நவ கிரகங்களினுடைய மாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா, மாசி மாதத்தில் சூரியன் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் மகர ராசிலையும் நிற்கிறாரு. மகர ராசியில் நிற்கக்கூடிய புதன் 7ஆம் தேதி கும்ப ராசிக்கு இடமா இருக்கிறாரு. அதுக்கப்புறமா 27ஆம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு. குரு மேஷ ராசியிலையும் இருக்காரு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 24ஆம் தேதி கும்ப ராசிக்கும் செல்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசிலையும் அமர்ந்திருக்காரு. ராகு மீன ராசிலையும் இருக்காரு. கேது கன்னி ராசிலையும் பயணம் செய்கிறாரு. இவ்வாறாக கிரகங்களின் மாற்றத்தின் அடிப்படையில் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரகசியமான விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். உங்களுடைய நண்பர்கள் உங்கள் குழந்தையிடமிருந்து சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்பும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. அதே மாதிரி மாணவர்கள் சில போட்டிகளுக்கு தயாராவீங்க. நண்பர்களுடன் சிறிது நேரம் நீங்கள் உல்லாசமாக நேரத்தை செலவிடவும் முடியும். அதே மாதிரி யாரிடமோ வாகனம் அப்படி இல்லைன்னா பணத்தை இந்த மாதத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டாம். வண்டி வாகன பயன்பாட்டில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் யாரிடமோ யாருடைய மனதையும் நீங்கள் புண்படியும் எதையுமே பேசக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் தங்களுடைய துணையுடன் சில பிரச்சனைகளில் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. எந்த ஒரு வேலையையும் முடிக்க நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. சொத்து சம்பந்தமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் நீங்கள் அந்த விஷயங்களை தீர்ப்பீங்க. அதே சமயம் உங்களுக்கு பிரச்சனைகளை கடக்க வேண்டிய காலகட்டமாக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் சில விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்கணும். அதாவது உங்களுடைய குடும்ப விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியிட சூழல் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். மாதத்தினுடைய முற்பகுதி முதல் பாதி அப்படின்னு வரும் பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி வேலையில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியானது வேலை சுமை குறைவாக இருந்தாலும் சக ஊழியர்களால் அல்லது மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் எழலாம். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க. அதே மாதிரி குடும்ப விஷயமும் சரி, உங்களுடைய ரகசியங்களை தனிப்பட்ட வாழ்க்கையை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும். அது சின்னதாக இருக்கும்போது நீங்கள் பேசி தீர்த்து கொள்வது அவசியமாகிறது. அதை பூதாகரமாக வெடிக்க விட வேண்டாம். வாக்குவாதத்தின் காரணமாக அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதை பேசி தீர்த்து கொள்வது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சொத்து விஷயங்களில் உங்களுடைய உறவினர்களினுடைய உதவியை நாடுறீங்க அப்படி
அப்படின்னா அந்த விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கடும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள பாருங்கள். சில நேரங்களில் உங்களுடைய உறவினர்கள் கூட உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கும்பராசி அன்பர்களே எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சில விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக முடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலைகள் இருக்கிறதுனால குடும்பம் வேலை இது 2 இடத்துலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள். சில நேரங்களில் பார்க்கும் பொழுது நண்பர்களுடனே உங்களுக்கு பிரச்சனைகளும் எழலாம். அதனால் நண்பர்களிடத்தில் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானம் செய்து கொண்டு பேசுங்க. நண்பர்கள் தானே அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். அதே சமயம் குடும்பத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளால் மன அழுத்தம் ஏற்படதா செய்யும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. உங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். மனக்குழப்பங்களால் உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படதா செய்யும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவீங்க. யாரிடம் கடன் வாங்குவதை இந்த மாதத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகளில் தொய்வு ஏற்படதா செய்யும். அரசியலில் சில தவறான குற்றச்சாட்டுக்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். எதிரிகளிடம் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. வேலை விஷயமா திடீர் பயணம் செல்லவும் நேரிடலாம். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து சில நல்ல செய்திகளை உங்களால் பெற முடியும். வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். அதே சமயம் பணம் தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. பங்குச்சந்தை தொடர்பான விஷயத்திலையும் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. உங்கள் நிதி நிலைமையை பற்றி கவலைப்பட வேண்டாம். வருவாயில் ஓரளவிற்கு நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மாணவர்கள் படிப்பில் சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் மனைவியின் உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. மூத்த உறுப்பினர்களிடம் தேவையில்லாத சண்டையில் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி சில புதிய தொடர்புகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க பெறும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சில முக்கியமான விவாதங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்கள் நடத்தையில் நிதானத்தை கொண்டு வர வேண்டிய மாதம் சொன்னால் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். சில வேலை விஷயமா திடீர் பயணம் செல்லவோ நேரிடுங்க. திடீர் பயணத்தின் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருப்பது அவசியமாகிறது. உங்கள் எதிரிகள் சிலர் உங்களை தொந்தரவு செய்ய முயற்சி பண்ணலாம். பண பரிவர்த்தனைகள் தொடர்பான விஷயங்களில் அந்நியரை நம்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதமானது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க. அதுவே உங்களுக்கு பாதி பிரச்சனையை குறைப்பதற்கு சமம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்கள் வீட்டிற்கு புதிய விருந்தினர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சில மகிழ்ச்சியான தருணங்களும் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்ப உறுப்பினரினுடைய திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க பெறும். அதாவது உங்களுடைய தங்கைக்கோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கோ திருமண ஏற்பாடு செய்கிறீங்க அப்படின்னா அதில் இது நாள் வரைக்கும் நீடித்திருந்த இழுபறி தடைகள் அனைத்துமே இந்த மாதம் நீங்க பெறும். சுபிக்ஷமான ஒரு திருமண முடிவு உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சிறு பிள்ளைகள் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவாங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த எந்த ஒரு வேலையையுமே இந்த மாதம் முடிக்க முடியும். உங்கள் பிள்ளையின் தொழில் சம்பந்தமாக ஒரு முக்கிய முடிவை நீங்கள் எடுக்கலாம். உங்கள் முன்னேற்றத்தில் இருந்து வந்த அனைத்து வித தடையுமே இந்த மாத பிற்பகுதியில் நீங்கி ஒரு முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வியாபாரம் செய்பவர்களுக்கு சில சிரமங்கள் நிறைந்ததாக இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டிற்கு விருந்தினர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். உங்கள் நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு. உங்கள் பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை உங்களால் கேட்க முடியும். மற்றவர்களிடம் நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை பெற வாய்ப்பும் இருக்கு. நீங்கள் நிறைய செலவு செய்வீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவில் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம்.
அது அத்தியாவசிய செலவாகவும் இருக்கலாம் அல்லது ஆடம்பர செலவாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது அதிகளவில் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் கும்பராசி அன்பர்களே செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லைனா தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் பண விஷயத்திலையும் செலவுகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க. அதே மாதிரி பணியிடத்தில் பதவி உயர்வால் உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்படலாம். நீங்கள் விரும்பிய இடத்துல இடமாற்றம் உண்டாகும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இதன் காரணமாக உங்களுடைய மகிழ்ச்சி அளவு கடந்ததாகவும் இருக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவதற்கான நேரமும் காலமும் கூடி வருக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் சில கொண்டாட்டங்கள் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்பாடு செய்வீங்க. புதிய வணிக திட்டத்தில் பயணத்தை மேற்கொள்வீங்க. உங்களின் எந்த ஒரு சொத்தை கையாளும் போது அதன் முக்கிய ஆவணங்களில் முழு கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மறுபுறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது பலவீனமாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதிக பணிச்சுமை காரணமாக உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல சிரமத்தை சந்திக்கலாம். உங்கள் பயணங்களின் போது உங்கள் மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள் தாயுடன் சில பிரச்சனைகள் வாக்குவாதம் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் மாதத்தினுடைய ஒரு பகுதி ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமான நாட்களாகவும் காலமாகவும் இருக்க பெறும். அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. உங்கள் குடும்பத்தினருடன் சில பழைய நினைவுகளை நீங்கள் புதுப்பிப்பீங்க. பயணம் செய்ய திட்டமிடுவீங்க. அதுவும் ஆன்மீக பயணத்தை குடும்பத்துடன் சென்று வருவதற்கான திட்டம் தீட்டுவீங்க. திருமணமாகாதவர்கள் தங்கள் காதலியை அப்படி இல்லைனா புதிய வரன் அமைய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. பழைய வீட்டில் இருந்து நல்ல லாபத்தை உங்களால் பெற முடியும். குடும்ப முரண்பாடு உங்களுக்கு தலைவலியாக மாற ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் சரியான இடத்துல பணத்தை முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு விஷயத்தில் பணத்தை முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது தரும் அப்படிங்கிறத நன்கு ஆராய்ந்து நீங்கள் அந்த இடத்துல பணத்தை முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா இடத்துலையும் பணத்தை நானும் முதலீடு பண்ணுறேன், அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களும் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சரியான இடத்துல பணத்தை முதலீடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மூத்தவர்களின் உதவியை நாட வேண்டியதாக இருக்குங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் உங்களுக்கு சாதகமற்ற நிலை இருந்தாலும் மறுபுறம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாகவும் இருக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. காதல் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் அன்புக்குரியவர்களிடமிருந்து நீங்க ஒரு பரிசை பெற முடியும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடுவீங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே சமயம் தேவையற்ற சண்டையில் ஈடுபடலாம். அப்படிங்கிறதுனால அதுலேயும் தீவிர கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்கள் சில போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அபிராமி அந்தாதியை தினமும் படித்து வர உங்களின் அனைத்து வித விருப்பங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். திருநள்ளாறு தர்ப்பணேஸ்வரரை வணங்கி வர உங்களின் வாழ்வு சிறக்கும். மகாலிங்க ஈஸ்வரரை